back to my channel sauces and spices. நான் மிஸ்ஸஸ் சாந்தினி யோகானந்தன். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் பார்க்க போறோம். கேரட் வச்சு ஸ்வீட் ஹல்வா பண்ண போறோம். இது வந்து இந்த கேரட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெட் கலர் கேரட் கிடைக்கும் பாத்தீங்களா, நல்ல நீட்டமா. ஸோ அதில் பண்ணும்போது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும், புதுசாக என் சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. என்னுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டா, மெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு வரும், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெயில் கூட அனுப்பலாம் எங்களுக்கு. உங்களுக்கு ஃபர்தராக ஃப்யூச்சரில் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அந்த மாதிரியும் நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது ரிக்வெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் அனுப்பலாம். கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுவோம் போடுறதுக்கு. அவ்வளோதான் வியூவர்ஸ். இப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இல்லைனாலும் எதனா சொல்லுங்க. ஐயோ, ஓகே. படிக்கிறதுக்கு நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. எப்படி இருக்கு தெரியல. இப்போ வந்து இதுக்கு வந்து நல்ல ரெட் கலரில் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்ல கலரும் இருக்கும், ஸ்வீட்டும் இருக்கும். ஸோ அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்தது வந்து மெஷர் பண்ணி பார்த்தாக்கா 900 கிராம்ஸ் இருக்குது. ஸோ நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த கேரட்டு. ஸோ இது நல்லா எல்லாத்தையும் நல்லா திருவி தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுட்டு இது நல்லா திருவி விடணும். நம்ம எவ்வளோ அழகாக இருக்குது, கலர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதில் நம்ம ஸ்வீட் பண்ணும்போது இதில் ஏற்கனவே கொஞ்சம் சுகர் ஜாஸ்தி சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி கேரட் யூஸ் பண்ணோம்னா நார்மலாக நீங்கள் ஆரஞ்சு கேரட் இருந்துச்சுன்னா அதுலேயும் பண்ணலாம். கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி இது கிடச்சிதுன்னா இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாட்டி. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஏதாவது கிரேட்டர் ஏதாவது வச்சு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த பாருங்க, நான் வந்து ஃபுட் ப்ராசஸரில் போட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் இது, எல்லாருமே செய்யக்கூடியது தான். பட் இருந்தாலும் நம்ம எப்படி பண்ணியிருக்கேன்றதை நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், ரொம்ப ஈஸி. இது இப்போ தான் திருவினதுக்கப்புறமா இது வந்து ஒரு 900 கிராம்ஸ் இருக்குது எனக்கு. இப்போ இதுக்கு வந்து நான் சுகர் எவ்வளோ போடுறேன், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நெய்யில் வதக்க போகிறோம் இந்த கேரட்டை. ஸோ 1 2 3 4 ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் இதில். அவ்வளோதான், 4 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த நெய் கூட நம்ம வீட்டில் பண்ணது தான். இந்த வீடியோ கூட நம்மளுடைய சேனலில் இருக்குது, நான் லிங்க் போட்டு விடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நான் கேரட்டில் போட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். நல்லா அந்த கேரட் வந்து சாஃப்ட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்க போகிறோம் நம்ம. இந்த வதக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூடயே பக்கத்துலேயே இருந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி நெய்யில் ஃப்ரை பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டைரெக்டாக நீங்கள் வேக வைக்காமல் இந்த மாதிரி நெய்யில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 8 நிமிஷம் கிட்ட அது நல்லா நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருப்பேன்.
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா மூடி போட்டுலாம் ஃப்ரை பண்ணியிருப்பேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து எவாப்ரேட்டட் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நார்மல் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எவாப்ரேட்டட் மில்க் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே திக்காக கிடைக்கும், க்ரீமியாக இருக்கும் இந்த ஸ்வீட். மூடி போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பால் பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வந்து ஒரு 400 ml எடுத்திருக்கேன் எவாப்ரேட்டட் மில்க். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நல்லா திக்காக இருக்குது இந்த மில்க்கு. ஸோ அதனால் டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் வந்து கோவாலாம் ஆட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. இது நல்லா ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்வீட்டே. ஸோ அதனால் இதை நான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்ற பட்சத்தில் நார்மல் ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த பாலிலே வேக வைக்க போகிறோம் இந்த கேரட்டை. ஸோ இதே போல் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த பாலெல்லாம் சுண்டுற வரைக்கும் நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். அந்த கேரட்டில் நல்லா சாஃப்டாக அப்படியே குழஞ்சி வரணும். இப்போ நான் வந்து ஏலக்காய் பவுடர் போடுறேன். இதில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கேரட் போட்டிருக்கோம், நெய் கொஞ்சம் போட்டிருக்கோம், சர்க்கரை வந்து ஆட் பண்ண போகிறேன். பால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவாப்ரேட்டட் மில்க் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் நார்மல் பால் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ நல்லா க்ரீமியாக வரணும் நம்மளுக்கு. இந்த அளவே கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு அப்படி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த போட்ட அளவெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக கொடுக்குறேன். பாருங்கள் நல்லா குக் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ தண்ணியாக இருக்குது இல்லையா, இந்த பாலெல்லாம் நல்லா சுண்டி அது வந்து வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கேரட் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சர்க்கரை கூட கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணவே போதுமாக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த ஆரஞ்சு கலர் கேரட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சர்க்கரை நீங்கள் ஜாஸ்தி போட வேண்டியதாக இருக்கும். அண்ட் கலர் வந்து அது கொஞ்சம் வேறு மாதிரி வரும். இதனுடைய கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேரட்டில் நீங்கள் பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேரட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் அல்வா எப்போவுமே இந்த கேரட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா சீக்கிரம் நல்லா சாஃப்டாகும், நல்லா குழஞ்சி வரும். நீங்கள் குக்கர்லலாம் வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை. இவ்வளோதான். ரொம்ப கொஞ்சம் நேரம் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து நெய்லேயே வதக்கிட்டு இந்த மாதிரி பாலில் வேக வைக்கும் போது அதோடய டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு கேரட்டு. இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். முதல்லையே ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிட்டு அது இன்னும் சுண்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பாலிலே நல்லா வேக வச்சிட்டோம். வேக வச்சு நல்லா சுண்டி வரும்போது இந்த டைமில் வந்து சுகர் ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போது நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு அளவெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கரெக்டான அளவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம், அவ்வளோதான். இது நான் வந்து சில பிகினர்ஸ்க்கெலாம் கரெக்டான மெஷர்மெண்ட் இருந்தால் தான் அவங்களுக்கெல்லாம் பண்ண முடியும். அதனால் நான் வந்து ஒவ்வொன்றா அளவு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கரெக்டாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம் சுகரு, இல்லை ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இந்த டேஸ்ட் பார்த்துட்டு அவங்கவுங்களுடைய இது தான். இது பதம்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு இந்த அல்வா மாதிரி நம்ம இப்போ எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி அந்த இது வரணும், அவ்வளோதான்.
கலர் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது. அந்த கலர் வந்து பிகாஸ் அந்த கேரட்டுடைய கலர் இது. நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணல. அந்த கேரட்டில் இருக்கிற கலரே அவ்வளோ அழகாக பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கு. எவ்வளோ நல்லா பாலெல்லாம் சுண்டிடுச்சு, சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி எல்லாம் சுண்டி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு நெய் ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட இல்லை 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நம்மளுடைய இஷ்டம்தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ இது நம்ம ஆட் பண்ணும்போது இன்னும் ஸ்வீட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் உங்களுக்கு அந்த சைட்ஸ் எல்லாம் விட்டு நல்லா அப்படியே அந்த தண்ணியெலாம் இந்த பாலெல்லாம் நல்லா சுண்டிட்டு வெறும் நெய் மட்டும் இருக்கிற மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு. ஒரு தண்ணியே கிடையாது இதில். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த அல்வா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளவுதான். இதுதான் வந்து பாருங்கள், நான் இப்படி எடுத்து காட்டுறேன். தண்ணியே இல்லை பாருங்கள், நெய் தான் இருக்குது. அவ்வளோதான். இது முடிக்கிறதுக்கே எனக்கு 35 நிமிஷம் கிட்ட ஆச்சு. ஸோ நம்மளுடைய கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வேணுங்கிற நட்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கும் வந்து நெய் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் போடணுன்னாலும் போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாதாம், கேஷ்நட் அண்ட் பிஸ்தா 3த்தையுமே கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை லேசாக நெய்யில் வறுத்துட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய இஷ்டம். வெறும் முந்திரி கூட போடலாம், இல்லை வெறும் பாதாம் கூட போடலாம். அந்த மாதிரி அவங்களுடைய இஷ்டம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இது நம்ம லேசாக நல்லா வறுத்துட்டு இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நியூ இயருக்கு இந்த மாதிரி கேரட் கிடைச்சிதுன்னா வாங்கி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி கேரட்டில் நீங்கள் பாயசம் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் கலர். இந்த மாதிரி கேரட் அல்வா பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கிடைச்சதுன்னா வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம அப்போ தான் வந்து நம்மளுக்கும் தெரியும் நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்ததெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வியூவர்ஸ், அவ்வளோதான் வியூவர்ஸ். இப்போ நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நம்ம இப்போது ஹல்வாவில் சேர்க்க போகிறோம். கரெக்டாக வந்திருக்கு நம்மளுக்கு. இந்த மாதிரி வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல அந்த சாப்பிடும்போது அந்த கேரட்டு அதெல்லாம் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக குழைச்சிட்டிங்கன்னா இந்த டேஸ்ட் இருக்காது. இப்படி பண்ணால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய கேரட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியது தான் நம்ம. ஸோ இந்த வாட்டி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். டேஸ்டியாக இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் மெயிலுக்கும் அனுப்பலாம். ஸோ எல்லாமே மெயில் ஐடி, எங்களுடைய இன்ஸ்டா, அப்புறம் ஃபேஸ்புக் எல்லாருடைய ஐடிஸும் வரும். ஸோ என்னுடைய லிங்க் கீழே வந்து நெய் எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டு கொடுக்குறேன். ஸோ நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக என் சேனல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.